ஸோ ஹை ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் அன் ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. பிஃபோர் கோயிங் ஃபர்தர் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கேன்னு நான் எழுதிக்கிறேன். 9, 15, 21, 27 இப்படியே போயிட்டே இருந்தது. 183 இந்த சீக்வன்ஸ்ல இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இத்தனை டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3, இது என்னோட A4. ராஜா இதுக்கப்புறம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு தெரியல. இது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியல. அதனால நான் இது என்னன்னு எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியாத டேர்ம். அதனால AN அப்படின்னு எடுத்துக்கிறேன். மொத்தமா இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஆனா இதுனா கவுண்ட் பண்ணி A1, A2, A3, A4னு கவுண்ட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ மிச்சது எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம்ப்பா. மிச்சது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ செகண்ட் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன தெரியும்? A is equal to 9 இது எனக்கு தெரியும். அடுத்தது D எப்படி கண்டுபிடிப்பீங்க? A2 minus A1. A2 என்னது? 15 minus A1 என்னது? 9. அப்போ D என்னது? 6. ஸோ D is equal to 6 இது கண்டுபிடிச்சாச்சு. ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த 183 எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபிஃப்த் சம் என்ன பண்ணணும் அதே தான். ஒரு டேர்ம் கொடுத்துருக்கிற இந்த டேர்ம் எத்தனாவதா உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஃபிஃப்த் சம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைனாலும் தெரிஞ்சுக்கங்க, ஒரு நம்பர் எத்தனாவதுல உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் போடுவேன். ஆமாவா? an is equal to a plus n minus 1 into d. ஏஎன் இருக்கிற இடத்துல அப்படியே இந்த 183 தூக்கி போடுவேன். ஏ இருக்கிற இடத்துல 9 பிளஸ் n தான் நான் கண்டுபிடிக்கணும். டி என்னது? 6. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 9 இந்த 6 ரெண்டுத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணும். பிளஸ் 6n மைனஸ் 6. ஸோ 183 இஸ் ஈக்குவல் டு 9ல 6 போச்சுன்னா 3 பிளஸ் 6n. இந்த பிளஸ் 3 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 3 is equal to 6n. So 180 is equal to 6n. So இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 6 equal to அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ அப்போ 30 டைம்ஸ். அப்போ நல்லா கவனிமா, இதுல மொத்தமா இருங்க வரேன். அப்போ இந்த n என்னது? 30 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 183 30th எலமெண்டா உட்காந்துக்கிட்டு இருக்குது. 30th எலமெண்டா உட்காந்துக்கிட்டு இருக்குது. 30th எலமெண்டா உட்காந்துட்டு இருக்கு. அப்ப மொத்தமா இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்கு? 30 எலமெண்ட் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 30 டேர்ம் இருக்கு. ஐ மீன் அது எலமெண்ட்னு சொல்லக்கூடாது, டேர்ம். பாருங்க, A1, A2, A3 இதுதான் லாஸ்ட் டேர்ம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டேர்ம் எத்தனாவதா இருக்கணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 30 எலமெண்ட் இருக்கு. சரி, வாட் ஹேவ் பீன் ஆஸ்க்ட் டு ஃபவுண்ட் அவுட்? என்ன கேக்குறாங்க? மிடில் டேர்ம் கேக்குறாங்க. இப்ப மொத்தமா 30 எலமெண்ட் இருக்குன்னா அதோட மிடில் டேர்ம் என்னது? ஸோ அப்போ 183ங்கிறது 30. அப்ப மொத்தமா இங்க 30 எலமெண்ட் இருக்கு. சாமி நல்லா கவனிங்க, இங்க என்கிட்ட மிடில் டேர்ம் கேக்குறாங்க. இப்ப நல்லா கவனிப்பா, மொத்தமா என்கிட்ட 30 டேர்ம் இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா கவனிங்க. இப்ப இதோட மிடில் டேர்ம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு கண்ணை மட்டும் நிறைய பேர் சொல்லுவீங்க 15 அப்படின்னு ஆன்சர் சொல்லுவீங்க. ஆமாவா? இதுதான் என்னோட மிடில் டேர்ம் அப்படின்னா நீங்க 15ன்னு சொல்றீங்க அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சவங்க விட்டுருங்க. இது தெரியாதவங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் நல்லா தெளிவா கவனிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்பு பண்ணுவீங்க. இப்போ 15 தான் உங்களோட மிடில் டேர்ம் அப்படின்னா மிடில்ன்றது என்னது? இது இந்த நம்பருக்கு முன்னாடியும் இந்த நம்பருக்கு பின்னாடியும் ஈக்குவல் கவுண்ட் இருக்கணும். இப்போ இந்த 15க்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 14 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 15க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்க. இந்த நம்பர்ஸ்ல கவுண்ட் 15 வரும். ஸோ இங்க 14 இங்க 15 வரும். ஸோ அப்போ இது என்னோட மிடில் டேர்ம் கிடையாது. 15 என்னோட மிடில் டேர்ம் கிடையாது. ஸோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸுக்கு 2 மிடில் டேர்ம் கிடைக்கும். 15 அண்ட் 16 இந்த 2 நம்பருமே, இந்த 2 டேர்மும் தான் A15
A16 இந்த 2 நம்பரும் தான் என்னோட மிடில் டேர்ம். இப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க. இங்க இந்த 2 நம்பருக்கு முன்னாடியும் 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 2 நம்பருக்கு அப்புறமும் 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். கிளியரா இருக்கா இது? ஸோ A15, A16 இந்த 2ம் தான் என்னோட மிடில் டேர்ம். கிளியரா இருக்கா? இந்த 2த்தையும் இந்த 2 இடத்துலயும் எந்த நம்பர் வருதோ அதுதான் உங்களோட மிடில் டேர்ம். சரியா? ரைட். இப்போ A15 கண்டுபிடிச்சிடலாமா? A15 என்னது? A plus n minus 1 into D ல போடுங்க. A என்னது? 9. A plus n minus 1 into D. A plus n minus 1 into D. அப்போ 9 plus 6 4s are 24, 84, 93. So 15th element எனக்கு 93. ஓகேவா? ரைட். அடுத்தது A16. So A16. A plus n minus 1 into D. So A plus n minus 1 into D. So 9 plus 6 5s are 30, 90. So A16 is equal to 99. So அப்போ middle term A15 is equal to 93. A16 is equal to 99. கிளியரா இருக்கா சாமி? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? ஸோ டோட்டலா இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அந்த எலமெண்ட்ல சென்டர் எலமெண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அந்த சென்டர் எலமெண்ட்ல என்ன டேர்ம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். சரியா? புரிஞ்சதா? அதனாலதான் உங்களுக்கு இது போட்டே காமிச்சிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து வெறும் ஒரே ஒரு ஆன்சர் தான் நினைப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை. தெரிஞ்சவங்க விட்டுருங்க. தெரிஞ்சவங்க செம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு இதை நான் சொன்னேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.